ஹாய்ங்க, ரொம்பவே சிம்பிளான சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு செஞ்சால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு கொத்து கருகாப்பில் தலை, அதுக்கப்புறம் சீரகம், கடுகு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதோட கலர்லாம் மாறினதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயம் பூண்டு வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கசப்புங்கிறது இருக்காது. உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ பெரிய தக்காளியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளி இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி வந்து கொதிச்சு வரணும். எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி வணங்கினா தான் தக்காளியோட பச்சை வாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போகும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் போடுறோம் அப்படிங்கிறனால 1 டேபிள், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு அந்த தண்ணி வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டக்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வத்தல் சுண்டக்காய் வந்து வத்தல் பேக்கெட் வாங்கி நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கண்டிப்பாக வந்து உப்பு வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குழம்புமே பதம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வத்தல் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இதோட மனம், வத்தலோட மனம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கமன்னு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிக்குழம்புக்குள்ளே எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். வேறு எதுவுமே நம்ம இதுக்காக பண்ண வேண்டியதில்லை. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு குழம்பு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டு ஸ்டைல் என்னங்க, அதுவே தோற்று போயிடும். அதை விட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உண்மையாகவே இந்த வத்த குழம்பெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. நானுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு இந்த வத்த குழம்பு வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குழம்புக்குள்ளே எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குழம்பு பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் எல்லாமே குக்கிங் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான வத்த குழம்பு சுட சுட சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த குழம்பு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். உண்மையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.